அப்ப அதுபோல பாவம் செய்து சம்பாதித்த பணத்தை நாம் பாவம் செய்துதான் சம்பாதித்தோம், குறுக்கு வழியில தான் சம்பாதித்தோங்கிறது ஆன்மாவுல பதியப்படும். அவருடைய சித்தத்துல தெரியும். அவருடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவாகும். ஓகே. அந்த பதிவ அவர் நீக்க முடியாது. ஆனா வெறும் உடம்பு வேணா என்ன செய்யலாம்? தர்மத்த செஞ்சுகிட்டே இருக்கலாம். ஆனா மனசாட்சி என்ன பண்ணும்னா, வீட்ல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே, இந்த ஃப்ரிட்ஜ் திருடி வாங்குனது, இந்த ஃபேன் திருடி வாங்குனது, இந்த டிவி திருடி வாங்குனதுன்னு எந்த பொருள்லயுமே அவருக்கு வந்து முழுமையான மன சந்தோஷம் இருக்காது. எல்லாமே ஒருத்தனை ஏமாத்தி சம்பாதிச்சதுங்கிற ஒரு ஆழ்மன பதிவு இருக்கிற வரையும், அந்த தர்மம் வந்து அவர அடைய போறது இல்ல. அப்ப அப்ப அது வந்து உடனே இவரு அவங்கள ஆழ் மனச உறுத்தாது. அழிச்சுக்கிட்டு, இவரு அத வந்து மீறி செயல்பட முடியுமான்னு கேட்டா, சூதுங்கிறதே ஆழ் மனதுல பதியும் பொழுது, அவர் அத மீறி செயல்பட விடாம தடுத்துரும். அப்ப இவரு ஓகே. என்னதான் திருடி பண்ணாலும், அந்த புண்ணியம் என்பது அவர போய் சேருவதற்கு, அவர் மனசாட்சியே இடம் கொடுக்காதுங்கிறது தான் தர்மம் செய்றது. இது அவரோட மறுஜென்மத்திலயும் அவர பின்தொடருமா? அவங்க அவங்க நிச்சயமா, செஞ்ச அந்த நிச்சயமா தொடரும். பாவம். இந்த மறுஜென்மம், பூர்வ ஜென்மம், இஜ்ஜென்மங்கிறதுக்கு நெறைய வழிமுறைகள் இருக்கு.